ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்தே தனுசுக்கு பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதான் செஞ்சுச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த் இஷ்யூஸ். ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க, அது வந்து பாருங்க பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடனுங்க, நான் கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதே ஒரு பெரிய இதுவா வச்சிருந்தேன், வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். ஆனா கடன் வாங்க விஷ்டார் சனி பகவான். ஆல்ரெடி கடன் இருந்துச்சுங்க, சனி அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்து இன்னும் ஏகப்பட்ட கடன் ஆச்சு. கடன் வட்டிக்கு வாங்கியிருந்தது வட்டி குட்டி போட்டு இப்படியேன்ற மாதிரி பெருகிடுச்சுங்க. முடியல எங்களால, தலை மீறி போயிடுச்சு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்டு. குடும்பத்துல பெருசா நிம்மதி இல்லைங்க. எப்பயுமே எனக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது, உண்மைதான். கால புருஷனுக்கு கார்னர் ராசிகளுக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது. குடும்பம்ன்றது ஒரு காம்ப்ரமைஸ் தான். இப்ப அந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியா போச்சுங்க. நாலா பக்கமும் பிரச்சனை. குழந்தைகளால கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என்னோட லைஃப் பார்ட்னரால கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எதுவுமே என்ன சார்ந்து சந்தோஷமா இல்லை, கஷ்டத்துலேயும் லைஃப் ஓடுது இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் ஓகேங்க, வேலை செய்யற இடத்துலயாவது நிம்மதியா வேலை செய்யறேனா அப்படின்னா அங்கேயும் எல்லா பக்கமும் பிரச்சனை. மத்தளத்துக்கு கூட 2 சைடு தாங்க வந்து அடி, எனக்கு நாலா பக்கமும் அடி. இதுதான் வந்து தனுசனோட ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. கவலைப்படாதீங்க, அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிளஸ். அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. நான் அர்த்தாஷ்டம சனி தான்ப்பா, ஆனா யாரையும் கெடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட, முக்கியமா எந்த தனுசையும் கெடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சனி இருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ஏதாவது கொஞ்சமாவது நல்லது நடக்குமாம்மா, நல்லதே நடக்காதுன்னா கூட சும்மாவாச்சும் ஒரு ஆசைக்காவது 4 வார்த்தை சொல்லுங்கம்மா. ஏன் ஆசைக்கு சொல்லணும், உண்மையாவே சொல்றேன். என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபதி. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவர் தான், முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர்தான். அப்ப குடும்பத்துல காசு நடமாட்டம் இல்லைங்க, அதுதாங்க பெரிய பிரச்சனை. உண்மைதாங்க, கையில காசு இருந்தா இவ்வளோ பிரச்சனை இருந்தா கூட இவ்வளோண்டா தெரியும், கையில காசு இல்லைன்னா இவ்வளோண்டு பிரச்சனை கூட இவ்வளோ பெருசா தெரியும் இல்லையா? அப்ப அந்த பணம் இல்லாததான் பிரச்சனை. ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல பணம் நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும். எப்படி நடமாட்டம் இருக்கும்? அது ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். ஒண்ணு உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இருக்கலாம், இல்ல மனைவி வேலைக்கு போகலாம், இல்ல குழந்தைங்க வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் அப்படின்றது கிடைக்கும், ஃபினான்ஷியலி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்துல ரொம்ப நாளா எனக்கு பெருசா மதிப்பு கிடையாதுங்க. இந்த காலகட்டம் உங்களோட மதிப்பு உங்க குடும்பத்துக்கு தெரியும். பொதுவாகவே தனுசுக்கு வெளி உலகத்துல நல்ல மரியாதை இருக்கும், நல்ல மதிப்பு இருக்கும். எல்லாருமே சாமின்னு போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா குடும்பத்துல இருக்கவங்க அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவாங்க. அப்படி ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்றவங்க எதுக்காவது பிரோஜனம் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய டம்மி பீஸா இருப்பாங்க, எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவங்களா இருப்பாங்க. அதுங்க தாங்க முதலே ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஓரளவுக்காவது ஸ்டஃப் இருக்கவங்க யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க, நல்ல குணங்கள் இருக்கவங்க யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் கர்மா ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது. ஆனா எதுக்குமே தன்னை வந்து பாத்தீங்கன்னா லாக்கி இல்லாதவங்க தான் மற்றவங்கள இது சும்மா
ஃப்ராடு, டுபக்கூரு, சும்மா சொல்லுது, இது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த ஃபேமிலியில நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பர்சன்லாம் நினைச்சு நம்ம சிரிச்சுக்க தான் சிரிச்சுக்கணும். நம்மள கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதியே இல்லையேப்பா. அதுதான் உண்மையா இருக்கும். பொதுவா தனுஷ கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனா குடும்பத்து உறுப்பினர்கள் நெறைய கமெண்ட் அடிப்பாங்க. ஆனா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புரிஞ்சுப்பாங்க. ஐயோ! நம்ம அவங்கள பத்தி பேசுனது தான் தப்பு. எவ்ளோ விஷயம் இருக்குப்பா. எவ்ளோ மரியாதை இருக்கு இவருக்கு. எவ்ளோ திறமை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். நான் பேசுனது தப்பு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உங்க சொல்லுக்குன்னு ஒரு சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சூப்பர் இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப நாளா கனவு கண்டிருப்போம். நான் இவ்ளோ விஷயம் கனவு கண்டேனேங்க. எல்லாம் நடந்துருமாங்க. குடுக்க போறது சனிங்க, இவ்வளோத்த குடுக்க மாட்டா, இவ்வளோதான் குடுப்பான். ஆனா அதுல இது ஏதோ ஒண்ணு கவர் ஆயிடும். டோன்ட் வரி. அதே மாரி ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருப்பீங்க. என் குடும்பத்த எப்படின்னா திருத்திடலாம், என் புள்ளைய வந்து பிரெய்னி ஆக்கலாம். ஊர்ல இருக்க புள்ளைங்களா என்ன கேட்டு படிச்சு பெரிய ஆளாவுது. நான் பெத்தது பெருசா என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. நல்லா படிக்க மாட்டேங்குது. எப்படின்னா படிக்க வச்சிடலாம். அதுக்கு நல்ல நாலேட்ஜ குடுக்கலாம், ஸ்டஃப்ப குடுக்கலாம். பல முயற்சி. என் பொண்டாட்டிய திருத்திடலாம், என் குடும்பத்த திருத்திடலாம், எங்க உறவுகள மேல் நோக்கி கொண்டு வந்துடலாம். தம்பி, தங்கச்சி ஆளாக்கிடலாம். இப்படி எத்தன முயற்சி உங்களுது? அத்தன முயற்சியும் தோத்து போச்சு இல்லைங்களா? அதுல சில முயற்சி இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும். இது வக்ரகதி அடைஞ்ச அர்த்தாஷ்டம சனி குருனோட பார்வையில செய்யக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச அர்த்தாஷ்டம சனி குருனோட பார்வை இல்லாத கடைசி 40 நாட்கள் என்ன செய்வார்? நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தோணுச்சுப்பா முற்பகுதியில. இப்ப திருப்பி நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா இல்லாத மாதிரியே நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு முன்னோக்கி ஓடி வந்தது திருப்பி லைட்டா பின்னோக்கி ஓடுற மாதிரி தெரியுதேப்பா. வேலை செய்யற இடத்துல நம்ம கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, ஆனா பின்னாடி ஏதோ செய்யறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பேக் அண்ட் வேலை அப்படின்றது நடக்கும். பெருசா யோசிக்க வேணாம். நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்யுங்க. நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்னதுல எனக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்குமா. சந்தோஷமா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்தை நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா. முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு. இது 1 வருஷம் 2 வருஷமாவா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது. முடியலம்மா எங்களால. வயசு இருக்கும்போது சமாளிச்சோம், இப்ப வயசும் இல்ல, சமாளிக்க முடியலம்மா. இந்த பிரச்சனைகள்லாம் எப்பம்மா ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குமா. உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் பிள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நான். பையன் ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு. நாங்க காசு, பணம், வசதி, அந்தஸ்து, ஜாதி மதம் எல்லாம் பார்க்கல. ஆனா பொண்ணு ஒத்து வரல. பொண்ணை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும் தோணலம்மா. கேட்க மாட்டேங்கிறாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா? அந்த பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இப்ப கௌரவமான குடும்பத்துல தான் நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு தண்டா பழகுதுங்க, தப்பு தண்டா பண்ணுதுங்க, தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா. இன்னமும் லிவ் இருந்து ரிலேஷன்ஷிப் வந்து டேட்டிங் வந்து என் பொண்ணுக்கு எப்பமா திருந்தோம். நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குமா, நல்ல கௌரவமா என்னை வாழ விடுமா. பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான், அவன் மாறுவானா. இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோமா, பல முறை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு கட்ட முடியல, எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா இல்லையா, வீட்டுல தங்கமே நிக்க மாட்டேங்குதுமா, தங்கமே சேர மாட்டேங்குது, நாலா பக்கமும் கடன் இருக்கு, கடன்ல இருந்து வெளியே வந்துருமா. இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க. சுய ஜாதகத்தை பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும், இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா, 5 வருஷம் தொடருமா, இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிடுமா, இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா, இப்படி பல விஷயங்கள் தெரியும். ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.